இதோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. 1/2 × 3 ப்ளஸ் 1/3 × 4 ப்ளஸ் 1/4 × 5 ப்ளஸ் டாட் 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 ப்ளஸ் 1/9 × 10. ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. 1/d 1/f minus 1/l. d னா டிஃபரன்ஸ், f னா ஃபர்ஸ்ட், l னா லாஸ்ட். இதான் அந்த ஃபார்முலாவில் இருக்கிறதுக்கு அர்த்தம். ஓகேவா? சரி, இப்போ இந்த மாதிரி இருக்குது. 2 அடுத்த நம்பர் 3, 3 அடுத்த நம்பர் 4, 4 அடுத்து இது மாதிரி தொடர்ச்சியாக இருக்குது. அந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுப்போம். ரெண்டாவது, இது ரெண்டுத்தோட வித்தியாசம் என்ன? 1. அந்த 1 வந்து மேலே இருக்கணும். இப்போ சப்போஸ் 4, 6 இருக்குன்னா 2னா அந்த 2 மேலே இருக்கும். அப்போ மட்டும் தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இதோட வித்தியாசம் மேலே இருக்கணும், அந்த எண்கள் வந்து தொடர்ச்சியாக இருக்கணும். அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? சரி, இப்போ டின்றது டிஃபரன்ஸ். அது என்னன்னா இந்த வித்தியாசத்தை குறிக்குது. அதான் மேலே இருக்க நம்பர். அப்போ என்ன பண்ணலாம்? 1/1 1/fனா ஃபஸ்ட்டு நம்பர் என்ன? 2. 1/2 மைனஸ் 1 லாஸ்ட் நம்பர் என்ன? 10. சிம்பிளிஃபை பண்ணுங்க. எல்சிஎம் 10, 5 மைனஸ் 1. எல்சிஎம் எடுத்தேன். எல்சிஎம் வந்து 10. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல 10 வரணும், 5ஆல் பெருக்கணும், மேலே 5ஆல் பெருக்கணும், 5, நடுவில் இருக்க மைனஸ் வந்துருச்சு. இங்கே 10 தான் இருக்குது. ஸோ அதனால் 1 அப்படியே போட்டேன். 5 மைனஸ் 1 எவ்வளோ? 4. 4/10ன்னு எழுதலாம். 4/10 அடித்தோம்னா சிம்பிளிஃபை பண்ணோம்னா என்ன வரும்? 2/5. அதான் ஆன்சர். இது சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஆன்சர் வந்து 2/5. ஓகேவா?